ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் ஒரு வீடியோ. ஸோ ஐபிஎல் வரப்போகுது. ஐபிஎல் ஸ்பெஷல் தாங்க இந்த வீடியோவில். ஸோ நம்ம வந்து இன்னும் ஒரு ஆக்ஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 ஒரு 10 நாள், ஸோ ஒரு 1 வீக், ஸோ அந்த மாதிரி டைம் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டீமோட அனாலிசிஸும் பார்த்துருவோம் அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ சிஎஸ்கே தான். அடுத்தடுத்து மும்பை இந்தியன்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ஆர்சிபின்னு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கருத்துக்கள் எதுவும் தெரிவிக்க இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சிஎஸ்கே பொறுத்தவரை 5 பேர் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட், ரவீந்திர ஜடேஜா, மதீஷா பத்திரனா, சிவம் டூபே, நம்ம தலா தோனி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரே ஒரு ஆர்டிஎம் வச்சிருக்கிறாங்க. 55 கோடி பர்ஸ் இருக்குது. ஸோ 6 பேர் பிளேயிங் லெவனில் செட் ஆக்கணும். அது போக பேக்கப்ஸ் நிறைய எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இவ்வளோ ஆக்ஷனோட பிளானோட தான் அவங்க உள்ளே போவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மார்க்யூல் பிளேயர்ஸ் லிஸ்ட்டு தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து அஸ்வின் வருவாருங்க. அஸ்வினை சிஎஸ்கே கண்டிப்பாக நல்லா நான் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அஸ்வினை வந்து சிஎஸ்கே எடுக்கிறாங்க. காம்படிஷன் இருக்குது, ஹெவி காம்படிஷன் அஸ்வினுக்குமே இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் மும்பை கிட்ட ஸ்பின்னு இல்லாமல் இருக்கிறாங்க, எஸ்ஆர்ச்சி கிட்டையும் ஸ்பின் இல்லாமல் இருக்காங்க. பட் அவங்கெல்லாம் ஸ்பின் இல்லாமல் இருக்காங்க. அஸ்வின் அவங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு. ஏன் அப்படின்னா அஸ்வினை வந்து 38 வயசு ஆயிடுச்சு. ஏஜ் ஒரு ஃபேக்டர் இருந்தாலும் நல்லா போடக்கூடியவர் தான். பட் அதெல்லாம் தாண்டி அவங்க செகலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். மற்ற எல்லா ஆறாருமே நீங்கள் எடுத்துக்கோங்கன்னா செகலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆர்சிபின்னு பார்த்தீங்கன்னா செகலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அடுத்த இடத்துல தான் அஸ்வின் வராது. ஆனால் அஸ்வின் சேப்பாக்கு ஏன் தேவைன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு புற்களும் வந்து அஸ்வின் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 7 மேட்ச் நம்ம ஆடுறோம்னா 7 மேட்சுக்குமே நமக்கு அவர் பேட்டிங்லையும் அவரோட பங்களிப்பு இருக்கும், பவுலிங்லையும் பங்களிப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரவிச்சந்திரனோட கூட்டணி சூப்பராக இருக்கும். அந்த நம்மலாம் பார்த்துருப்போம் முன்னாடிலாம் வந்து. ஏன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி போனவர் தானே அஸ்வின் பொறுத்தவரை. வேறு அங்கேருந்து இங்கேருந்தும் வரல. 2009 சிஎஸ்கேல இருந்து தான் வெளியவே போனார். கிட்டத்தட்ட 15 வரை ஆடி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து, அதுவுமே ஆர்பிஎஸ்ல கூட தோனி கூட தான் ட்ராவல் பண்ணியிருப்பார். 2018 இருந்து தானே வேற பாதைகள் மாறி போச்சு. ஸோ அப்படிங்கும்போது திரும்ப வர்றது எங்கே அவரோட கேரியர் ஆரம்பிச்சதோ அதே இடத்துக்கு திரும்ப வராருங்க. ஸோ அவர் மேபி ஒரு 38 வயசு ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 or 3 years ஆடலாம். ஸோ அவரோட கடைசி ஸ்டேஜை வந்து சிஎஸ்கே கூட ஆடினா நல்லா இருக்கும் நான் விரும்புகிறேன். ஸோ எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து சிஎஸ்கே எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு எல்லாரும் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சிஎஸ்கே அகாடமியில் டேரக்டராக இருக்கிறாரு. அது ஒரு ரீசன். அந்த ஒரு ரீசனே போதும். அது மட்டும் இல்லாமல் சீக்காவோட யூடியூப் சேனலில் அவங்க ஆக்ஷன் நடத்தினாங்க. அப்புறம் அஸ்வின் யூடியூப் சேனல்லையும் அவங்க ஆக்ஷன் நடந்துச்சு. ஸோ ரெண்டு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அவர் 8.5 கோடிக்கு வந்து சிஎஸ்கே வாலில் வந்து வாங்கப்பட்டார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம், அதாவது சிஎஸ்கே வந்து அஸ்வினை வாங்குவாங்கங்கிற விஷயம் நமக்கு புரிய வருது. பட் நடக்கலை, சிஎஸ்கே வாங்கலை அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். வாங்குவாங்க அப்படின்னு நம்புவோம். வாங்குவாங்க, ஏன்னா எல்லா இடமும் பாசிட்டிவ் நியூஸ் வரும்போது கண்டிப்பாக அதுவும் நடக்கும்னு நம்புவோம். ஸோ அஸ்வினை வந்து பிக் பண்ணுறாங்க. ரெண்டாவது ஓப்பனர்ஸ், ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு ஓப்பனிங் வேணும். ஸோ சாய்ஸ் பார்த்தீங்கன்னா கான்வே இருக்கிறார், ஃபேப் டு பிளேசிஸ், அவரும் நம்ம இங்கேருந்து ஆர்சிபிக்கு போனவர் தான், அவரும் ஆக்ஷனில் வராரு. ரச்சின், 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேரில் சிஎஸ்கே யார் வாங்குவாங்க? மெயினாக பார்த்தா கான்வே, ஃபேப் டு பிளேசிஸ். ஸோ 2 பேர் இருக்காங்க. 2 பேரில் சிஎஸ்கே யார் சூஸ் பண்ணுவாங்க? அதாவது இப்போ எப்படி சொல்லணும்னா 2 கன்று இருக்குது. உங்களுக்கு இந்த கன்று வேணுமா அந்த கன்று வேணுமா அந்த மாதிரி இருக்குது. பட் மார்க்கி லிஸ்ட்டில் ஃபேப் டு பிளேசிஸ் தான் ஃபஸ்ட்டு வருவார்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிங்கும் போது சிஎஸ்கே அவருக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே கிடைச்சா நம்ம ஃபேப் டு பிளேசிஸ் வாங்கலாம் அப்படின்னு. ஸோ அதை தாண்டி போயிட்டாருன்னா சிஎஸ்கே வாங்க முடியுமா? ஏன்னா அவரோட ஏஜும் வந்து 40 ஆயிடுச்சு. நான் அதான் சொன்னதான் ஒன்று நீங்கள் ஃபேப் வச்சு ஆடணும், இல்லைன்னா கான்வே வச்சு ஆடணும். அப்படிங்கும் போது ஸோ ஃப்யூச்சர் யோசிக்கும் போது அவர் இன்னும் எத்தனை வருஷம் ஆடுவார், அதெல்லாம் ஒரு மேட்டர் பார்க்கும்போது மேபி ட்ரை பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். சிஎஸ்கே கிட்டேருந்து ஒரு ஃபேபாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்குள்ளே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாம். இல்லைன்னா கான்வே. ஸோ கான்வே பொறுத்தவரை, கான்வே நியூஸ் என்ன வருதுன்னா, நிறைய ஆர்டிகல்ஸ் நான் படித்தேன்.
சிஎஸ்கே வச்சிருக்க ஒரு டீமும் கான்வே மேலே தான் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு. பட் கான்வேக்கும் செம்ம காம்படிஷன் இருக்கும். ஏன்னா அவர் இப்போ இன்டர்நேஷ்னல் நல்லா பண்ணிட்டு எல்லா இடத்துல நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஐபிஎல்லும் நல்லா விளாண்டுருக்காரு. நீங்கள் 2023 போன சீசன் 2024 சீசன் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி. 2023 அவரோட பேட்டிங் சூப்பராக இருந்தது. ஸோ அவரால் சீக்கிரம் அவுட் ஆக மாட்டார். குறைஞ்சது ஒரு 30 to 40 ரன்னாவது அடிச்சிருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயரு. அவ்வளோ சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆனது கொஞ்சம் ரேர் மேட்சாக தான் இருக்கும். ஒரு 14 மேட்ச் ஆடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆனது 1-2 இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லா மேட்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 ரன் சாலிடாக ஆவரேஜாக அடிச்சிடுறாரு. ஸோ அதனால காம்படிஷன் இருக்கும். ரச்சினுக்கும் காம்படிஷன் இருக்கும். ரச்சின்ட்ட சிஎஸ்கே போவாங்களா அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒருவேளை ஃபேபும் கிடைக்கல, கான்வேவும் கிடைக்கல. ஏன்னா இவங்க இந்த மாதிரி ஆர்டர் தான் வரும். ஃபர்ஸ்ட் ஃபேப் வருவார், அடுத்து கான்வே வருவார், அப்புறம் தான் ரச்சின் வருவார்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிங்கும் போது ரச்சின் கிட்ட போகலாம். ஆனால் ரச்சின் மேலேயும் அவர் இந்த சீரீஸில் கலக்கிட்டாரு, அந்த நியூசிலாந்து சீரீஸில். ஸோ அவர் மேலேயும் நிறைய போட்டிகள் இருக்குது, நிறைய அவருக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சிஎஸ்கேக்கு சாய்ஸாக இருக்குது. ஒருவேளை யாருமே கிடைக்கல அப்பனா தான் சிஎஸ்கேக்கு இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் இந்த 3ல் யாராவது ஒருத்தர் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபேப் டூ பிளஸஸ் இருக்கட்டும், இல்லை கான்வே ஆகட்டும், ரச்சின். ஸோ அதனால நம்ம அடுத்த பக்கம் யோசிக்க வேண்டாம். ஸோ இவங்க கிடைக்கலன்னா குர்பாஸோ ஜானி பெரிஸ்டோ அந்த மாதிரி யோசிக்க வேண்டாம். ஜோஸ் பட்லர் நல்லா இருக்கு, கேட்க வந்து நல்லா இருக்குது. பட்டு பர்ஸு வச்சுக்கிட்டு நம்ம காசி சிஓ, அதாவது சிஎஸ்கே சிஓ காசி விஸ்வநாதன் என்ன சொல்லியிருந்தாரு ரீசெண்டாக ராயுடு கூட ஒரு யூடியூப் சேனலில் வந்து ஒரு இன்டர்வியூ. அப்போ என்ன சொன்னார்னா, நிறைய இந்தியன் பிளேயர்ஸ் பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் வராங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட பர்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. பட் இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணுவோன்னு சொல்கிறாரு. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. ஸோ இதை தாண்டி ரிஷப் பண்ட்டுக்கு கிடைப்பாரா நமக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ரிஷப் பண்ட் பஞ்சாப் தாங்க எழுதி வச்சிடலாங்க. 20 கோடிக்கு மேலே தான் அவர் போவார். கம்மியாக 20க்கு கீழே போனால் கூட ஒரு 15-16 போனால் கூட சிஎஸ்கேக்கு ஏதோ ஒரு லைட்டாக ஒரு சான்ஸ் இருக்கும் நம்ம சொல்லலாம். 29 நிறைய பேர் பார்த்தா சீக்காவோட சேனல்லாம் பார்த்தீங்கன்னா 29 கோடி வரை போயிருந்தது. அஸ்வின் சேனலில் 20.5 கோடி போயிருந்தது. எல்லாமே பஞ்சாப், ரெண்டுமே பஞ்சாப் தான் எடுத்தாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஒரு குறைஞ்சது ஒரு 20ஆவது போவார். ஒரு ஹையஸ்ட் இந்தியன் பிளேயர் அந்த தொகைக்கு போகிற ஹையஸ்ட் இந்தியன் பிளேயராக இருப்பார். ஸோ அதுவும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் ரிஷப் பண்ட்டுக்கு. சிஎஸ்கேக்கு வந்தால் நல்லா தான் இருக்கும். பட் பர்ஸ் நம்மகிட்ட அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு தான் சொல்லணும். கேஎல் ராகுல் வருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேஎல் ராகுல் ஆர்சிபி. ஸோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இஷான் கிஷன் வேணால் ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இஷான் கிஷன் வந்தால் நமக்கு நல்லா இருக்குங்க. நீங்கள் இஷான் கிஷன் வந்தீங்கன்னா நீங்கள் 1 டவுனும் இறக்கி வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு 4ல் தேவைப்படுதோ 5ல் தேவைப்படுதோ இறக்கலாம், ஓப்பனிங் இறக்கலாம். ஸோ எங்கனாலும் நீங்கள் அவர் யூஸ் பண்ணலாம். அவரோட கேரியர் நீங்கள் ரிஷப் பண்ட் ஒரு உயரத்தில் இருக்கிறாருன்னா ரிஷப் பண்ட் அளவுக்கு அவர் இன்னும் போகணும் இஷான் கிஷன். ஸோ அவருக்கு சிஎஸ்கே வந்தால், அவருக்கு சிஎஸ்கேல இருந்தாருன்னா அவருக்கும் அந்த லெவலுக்கு கொண்டு போக வச்சுருவாங்க. அது ஒரு இஷான் கிஷனோட கேரியருக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். பட் சிஎஸ்கே ஒரு 15-16 போவாங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு தான். ஸோ மேபி போகலாம். ஆனால் அவங்க சொல்கிறத பார்த்தா பெரிய பிளேயர்ஸ், இந்தியன் பெரிய பிளேயர்ஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் அவங்க சிஓ காசி விஸ்வநாதன் இன்டர்வியூவில் வச்சு நம்ம தோணுது. பட் இருந்தாலும் நான் முயற்சி பண்ணுறோன்னு சொல்கிறாரு. ஸோ என்னென்னா நடக்கலாம். அந்த டேல தானே சில பேர் அதிகமாக போகிறோம்னு நினச்ச பிளேயர் கம்மியாக போகலாம், கம்மியான பிளேயரை வந்து அதிகம் போகலாம். இதுதான் இந்த ஆக்ஷனில் மற்ற டீம்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது யாருக்கு ஜாக்பாட் அடிக்குதுங்கிறது தெரியாது ஆன் டே. ஸோ யாருக்கு நல்ல நேரம் இருக்குதோ அவங்களுக்கு கண்டிப்பாக அது அமையும். ஸோ ஜிதேஷ் சர்மா கூட சொல்லியிருந்தாருங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு சிஎஸ்கே வந்து தோனிக்கு ஒரு பேக்கப், ஒரு விக்கெட் கீப்பர் பார்க்குறாங்க, ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அது ஜிதேஷ் சர்மா கூட சொல்லியிருக்காரு, எனக்கு நானும் ருத்ராஜ் கேக்கோட ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நான் அவங்க கூட ஆடினா நல்லாயிருக்கும், அந்த டீமோ இல்லை மும்பை டீமோ என்னை பிக் பண்ண எனக்கு நல்லாயிருக்கும்னு சொன்னார். ஸோ ஜிதேஷ் சர்மாவும் 10 கோடிக்கு தாராளமாக போவார். அவர் மேட்ச்சுக்கு மேட்ச் 30 ரன் அடிப்பார், சாலிடாக அடிப்பார். ஸோ அப்படிங்க ஹார்ட் ஹிட்டர் வேறு. ஸோ அவரும் ஒரு 10 ஆனால் நல்லா இருக்கும். ஜிதேஷ் சர்மா கூட வந்தால் கூட நல்லா தான் இருக்கும். அப்படியே இல்லைனாலும் ஜார்க்கண்டை சேர்ந்த ராபின் மின்ஸை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். போன வாட்டி எடுக்க முயற்சி பண்ணாங்க. ஸோ ஜிடி தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ஸோ ராபின் மின்ஸை சிஎஸ்கே எடுக்கிறதுக்கு மேபி சான்சஸ் இருக்குது, இவங்கெல்லாம் எடுக்காத பட்சத்தில். ஸோ நம்பர் 3ல் ரச்சின் நல்லா இருப்பார். ஒருவேளை அவர் ஓப்பனிங் அவர் எடுத்தாங்கன்னா ஓப்பனிங் இல்லை நம்பர் 3 தான்.
நம்பர் 3 அவருக்கு செட்டாக இருக்கும். ஒருவேளை ரச்சின் நமக்கு கிடைக்கலன்னா ராகுல் திருப்பதி பெஸ்ட் சாய்ஸாக இருப்பார் நம்பர் 3ல. ஸோ வெங்கடேஷ் ஐயர்லாம் இருக்கிறாரு. பட் ரச்சின் சாரி ராகுல் திருப்பதி இஸ் அ குட் ஃபார் சிஎஸ்கே. அப்புறம் மேக்ஸ்வெல். ஸோ இங்கே வந்து என்னென்னா ஒரு ஆல்ரவுண்டர் வேணும், அதுவும் ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் வேணும். ஒன்று மேக்ஸ்வெல் நல்ல சாய்ஸு. மேக்ஸ்வெல் கிடைக்காத பட்சத்தில் கிளென் பிலிப்ஸ். ஸோ இதெல்லாம் தாண்டி லியாம் லிவிங்ஸ்டன். ஆனால் லியாம் லிவிங்ஸ்டன் வந்து அவர் இன்னைக்கு T20யில் அவர் இருக்க வேல்யூவுக்கு வந்து பயங்கரமாக போவார். ஆனால் அதில் தாண்டி நமக்கு கிடைப்பாங்களான்னு தெரில. அப்படி கிடைக்கலன்னா நம்ம மேக்ஸ்வெல் நல்ல சாய்ஸு. மேக்ஸ்வெலும் இவங்க பட்ஜெட் மீறி போயிட்டாங்க அப்படின்னா கிளென் பிலிப்ஸ் நியூசிலாந்து பிளேயரு. ஸோ கண்டிப்பாக நமக்கு செட் ஆவார் அப்படின்னு. ஏன்னா நியூசிலாந்து பிளேயர் ஃபுல்லாக சிஎஸ்கேக்கு செட் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பேட்டிங் ஆல்ரவுண்டர் ப்ளஸ் ஸ்பின் போடுறவர் அப்படிங்கும்போது இந்த 3 பேர் கண்டிப்பாக 3 பேரில் யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக சிஎஸ்கே போவாங்கன்னு தோணுது. அப்புறம் சாம் கரன் தூக்கணுங்க. சாம் கரனை பொறுத்தவரை பெருசாக போவாரா? ஏன்னா போனதில் நல்லா சுட்டி குழந்தை வந்து போனதில் பயங்கரமான ரேட்டுக்கு போனார். அந்த மாதிரி இந்த தடவை போவாருன்னா கண்டிப்பாக வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலில் வந்து பெருசாக அவருக்கு வந்து இப்போ ஒரு 4 ஓவர்னா ஒரு 2 ஓவர் இல்லை 1 ஓவர் தான் போடுறாரு. பெருசாக அவருக்கு யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் சிஎஸ்கே நல்லா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சாம் கரனுக்கு சிஎஸ்கே போவாங்க. கிடைச்சா ஏன்னா இவங்க வந்து பெருசான பிளேயர்ஸ் டார்கெட் பண்ணல. இவங்க ஏற்கனவே நம்மகிட்ட என்ன ஆல்ரெடி நம்ம இருந்த பிளேயர் தான் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க போது. ஸோ இந்த மாதிரி சாம் கரன் ஆகட்டும், மேக்ஸ்வெல் ஆகட்டும், கிளென் பிலிப்ஸ் ஆகட்டும், மேக்ஸ்வெல் ஆர் கிளென் பிலிப்ஸ். ஸோ அவங்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் பவுலர் ஒன்று புவனேஸ்வர் குமார் இல்லை தீபக் சகர். ஸோ புவனேஸ்வர் குமார் தான் ஃபஸ்ட்டு வருவார் நினைக்கிறேன் சிஎஸ்கே. என்ன கேட்டால் நீங்கள் சிஎஸ்கே புவனேஷோட போகலாம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பெருசாக ஒரு 7 ஒரு 8 கோடிக்குள்ளே அதான் கிடைக்கும். ஸோ பெருசு அந்த அளவுக்கு போனாலும் ஒரு 5-6 கோடியில் முடிச்சுக்கலாம். ஸோ அவருக்கு போனால் சிஎஸ்கே நல்லது. ஆனால் 2 பேரில் யாருக்கிட்ட ஒன்று புவி கிட்ட போவாங்க, இல்லை தீபக் சகர்கிட்ட போவாங்க. ஸோ புவி அவங்க போகலை அப்படின்னாலே அவங்க தீபக் சகர் எடுக்க போகிறாங்கன்னு தான் அர்த்தம். அதுலேயே நம்ம முடிவு பண்ணிக்கலாம். தீபக் சகர் கூட சொல்லியிருந்தாரு, நான் ஒரு ஹை ப்ரைஸுக்கு போவேன்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சிஎஸ்கே என்ன பிட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். நான் எல்லோ ஜெர்சி போடுறதுக்கு விரும்புகிறேன், ஐயா போவேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளோ ஐயா போவாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி அவர் இன்ஜுரியில் எடுக்கிறாங்க. இன்ஜுரிங்கும் போது யாருமே போட்டி போட மாட்டாங்க. ஸோ என்ன கேட்டால் ஒரு 5.5 தீபக் சகர் சிஎஸ்கே எடுத்தாங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் புவி எடுக்கலனாலே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான் தீபக் சகர். ஏன்னா புவி தான் ஃபஸ்ட்டு வருவார் மார்க்கி லிஸ்ட்டில். ஸோ அப்போவே நம்ம தீபக் சகர்கிட்ட அவங்க போவாங்கன்னு நம்ம புதியாக நம்பலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தென் பார்த்தீங்கன்னா அசல்வுட் போகலாங்க. இங்கே வந்து பத்திரனா இருக்கிறாரு. ஸோ ஒரு அசல்வுட்டு போகலாம். அவரும் ஏன்னா சிஎஸ்கேல ஆடினவர் தானே. ஸோ பத்திரனா அசல்வுட் பவுலிங் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ அவே மேட்ச்சில் நம்ம அவரை யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம் மேட்ச்சில் அஸ்வின் ஜடேஜா ஏன்னா. ஸோ அது போக நான் தான் சொன்னேன்ல, அந்த கிளென் பிலிப்ஸ் ஆகட்டும், மேக்ஸ்வெல், லியாம் லிவிங்ஸ்டன் வந்தாங்கன்னா சிஎஸ்கே சூப்பராக இருக்கும். ஆனால் எவ்வளோ கோடிக்கு போக போகிறாருன்னு தெரில. அவருக்கும் பெரிய ஜாக்பாட் இருக்குது. அசல்வுட் எடுத்தால் நல்லா, அசல்வுட் எடுத்தால் சிஎஸ்கே சூப்பராக பவுலிங் யூனிட் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். சாம் கரன் அசல்வுட் 2 பேரும் எப்படியாவது இந்த மாதிரி பிளேயர்ஸ் நம்மக்கிட்ட ஆடின பிளேயர்ஸ் நம்ம எடுத்தாலே போதுங்க, சூப்பராக இருக்குங்க நம்ம டீமு. தென் தீக்ஷனா கிட்ட போவாங்களா? தீக்ஷனா கிட்ட போகிறதுக்கான ஏன்னா இங்கே உங்களுக்கு வந்து இங்கே ரவிச்சந்திரனோட காம்போ சூப்பர். 2 பேருமே 8 ஓவர் சாலிடாக போட்டுருவாங்களா? ஸோ அப்படிங்கும்போது இன்னொரு ஸ்பின்னுக்கு கிட்ட அப்படியே நீங்கள் போகணும்னு நினச்சா அசரங்கா கிட்ட போகலாம். அசரங்காவும் ஆனால் அவருக்கும் ஒரு இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது. ஸோ அவரும் சிஎஸ்கேக்கு சேப்பாக் மாதிரி ஒரு பிச்சுக்கு சூப்பராக இருப்பார். பட் போவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. இப்போ ஆப்கானிஸ்தான்லேருந்து நிறைய ஸ்பின்னர்ஸ் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களில் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். தீக்ஷனா கிட்ட திரும்ப போவாங்களா அப்படின்னு தெரில, பார்ப்போம். ஏன்னா அவருக்கு இப்போ 2 வருஷமாக ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி ஃபார்ம் இல்லை. விக்கெட் டேக்கிங்குள்ளே வரமாட்டேங்கிறாருங்க. அதுதான் ஒரு பிரச்சனை. ஸோ அஸ்வின் வந்துட்டாருன்னா தீக்ஷனாவோட தேவை இருக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ அஸ்வின் ஜடேஜா இஸ் எனாஃப். தேவைப்பட்டால் ஒரு ஸ்பின்னர் பிளேயிங் லெவலில் இருக்கிற மாதிரி, அதாவது பேட்டிங் ஆல்ரவுண்டரே யூஸ் பண்ணிக்கலாம் நான் நம்புகிறேன். ஸோ தீக்ஷனாவுக்கு வாய்ப்பு குறைவு. நட்ராஜன் கிட்ட போவாங்களா அப்படின்னா, நட்ராஜன் ஒரு இன்ஜுரியில் தான் இருக்கிறாரு. ஸோ எடுத்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த ஐபிஎல் ஆடுவாரான்னு டவுட்டு தாங்க. ஏன்னா ஒரு இன்ஜுரி பார்த்தா பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு, பட்டு ஆடுவாராங்கிறது ஸோ ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ சிஎஸ்கே எடுத்தால் நல்லா தான் இருக்கும். தென் பவுலர்ஸ் நிறையா இருக்காங்க. தீபக் சகர் எடுத்துக்கலாம்,
மோஹித் சர்மாலாம் சிஎஸ்கேல ஆடினவர் தான். மோஹித் சர்மா இருக்கிறாரு, கார்த்திக் தியாகி இருக்கிறாரு, ஆவேஷ் கான் இருக்கிறாரு, சிவம் மாவி. ஸோ பவுலர்ஸ் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. முகேஷ் குமார், இஷாந்த் சர்மாலாம் கம்மியாக தான் போகும். ஆனால் அவர் மாதிரிலாம் ஒரு பேக்கப்பில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி பிளேயர்லாம் பிளேயிங் லெவலில் ஆட வைக்க போகிறதில்ல. ஸோ ஒரு பேக்கப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பவுலர் எக்கச்சக்க சாய்ஸஸ் இருக்காங்க ஃபாஸ்ட் bowling. ஆனால் இந்த இதில் நீங்கள் பண்ணது தான் உண்டு. ஆனால் இவங்க துஷார் தேஷ்பாண்டே கண்டிப்பாக எடுப்பாங்க. துஷார் தேஷ்பாண்டே எடுப்பாங்க, தீபக் சஹர் எடுப்பாங்க, சிம்ரன்ஜித் சிங். இந்த 3 ஃபாஸ்ட் பவுலரை கண்டிப்பாக எடுப்பாங்க. புவி கிடைக்கலன்னா தீபக் சஹர். ஆனால் தீபக் சஹர் தான் நம்ம தான் சொல்கிறோம் புவி. ஆனால் அவங்க தீபக் சஹரோட தான் தீபக் சஹர் தான் தூக்குவாங்க. ஸோ இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர் அப்படியே சிஎஸ்கேக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். சமீர் ரிஸ்வி, ஸோ அவரையும் திரும்ப சிஎஸ்கே எடுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ ஓவராலாக சிஎஸ்கேவோட பிளான்ஸ் இதுவாக தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு டாப் 5 பிளேயர்ஸாக தூக்கணும், சிஎஸ்கே தூக்குவாங்க அப்படின்னு நீங்கள் ஷுவராக சொல்கிறது யாரெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரை அஸ்வின் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ இன்னும் 2வது பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல், இல்லைன்னா லியம் லிவிங்ஸ்டன் வாய்ப்பு இருந்தால் எடுக்கலாம், இந்த 2 பேர். 3வது கான்வே, ஃபேப் டு பிளஸஸ் ஆர் ரச்சின். ஸோ இது ஒன்று. சாம் கரன் கண்டிப்பாக எடுத்தாங்க. அசல் ஓட்டுங்க. இந்த 5 பேர், அந்த 5 லிஸ்ட்லேயே அந்த 5 பேர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். சிஎஸ்கே இன்னும் 55 கோடி இருக்குது. கொஞ்சம் பொறுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவாங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல பிக்கே எடுப்பாங்கன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ அடுத்த வீடியோ மும்பை இந்தியன்ஸ் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அடுத்தடுத்து ஆர்சிபி, கொல்கத்தான்னு ஒவ்வொரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.